இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சமூக நீதி எனப்படும் இடஒதுக்கீட்ட தேசிய கல்விக் கொள்கை ஏற்கல. பட்டியலின, பழங்குடியின, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரக்கூடிய உதவித்தொகையை இந்த கொள்கை மறுக்குது. 3, 5 ஆகிய வகுப்புகளை பொது தேர்வு வச்சு வடிகட்ட பார்க்கிறாங்க. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க. அதாவது ஆல் இந்தியா எக்ஸாம் நடத்துற மாதிரி. உங்க மகனோ மகளோ 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு விரும்பின கல்லூரியில போய் விரும்பின பாடத்துல உடனே சேர முடியாது. இப்போ மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிற மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வு வச்சுதான் எடுப்பாங்க. அந்த தேர்வையும் கல்லூரி நடத்தாது, தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும். 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாவே வெளியேறலாம். இப்படி சொல்றத போன் விரட்டத்துக்கு சமம். 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி என்ற பெயரால குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. குலத்தொழில, ஜாதி தொழில தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்கள மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கொள்கை ஏற்றுக்க மாட்டோம்னு ஆணித்தரமாக சொல்றோம். ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறாரு, இதை ஏத்துக்கிட்டு ஆகணும் என்று சொல்லுகிறார். இல்லைன்னா பணம் கிடையாது மறுக்கிறார். 2000 கோடி கிடையாது சொல்லுகிறார். உடனே நான் சொன்னேன், 2000 கோடி நான் 10,000 கோடி தந்தாலும் ஏத்துக்க மாட்டோம் என்று ஸ்ட்ராங்கா நான் சொல்லிட்டேன். அந்த கோபத்துலதான் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை கோபப்படுகிறார். நமக்கு ஜனநாயகத்தன்மை இல்லையாம், நாகரிகம் இல்லையாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றி ஏனோ நம்முடைய தமிழ்நாடு உலகத்துக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பாட்டை உருவாக்கி கொடுத்துச்சு. அத்தகைய தமிழர்களுக்கு ஜனநாயகம் தெரியாதா, நாகரிகம் தெரியாதா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அறம் பேசுற தமிழகத்துக்கு ஜனநாயகத்தை பத்தி வகுப்பு எடுக்காதீங்க. நீங்க என்ன ஹெட்மாஸ்டர் மாதிரி, நாங்க என்ன ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களுக்கு வகுப்பு எடுக்க வந்திருக்கீங்களா? விடமாட்டோம். தமிழ்நாடு விடாம போராடுறத நீங்க தாங்கிக்க முடியாம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நாகரிகமற்றவர்கள் சொல்றார் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்துவதுதான் உங்களுடைய வழக்கம். ஏற்கனவே பார்த்தோமே, ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் நடந்தப்போ மரியாதைக்குரிய நவீன் பட்நாயக் அவர்களின் செயலாளரா நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இருந்தார். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு இருந்தார் என்பதற்காக பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்துறாங்க. ஜெகநாதர் கோயில் கருவூல சாவிய தமிழ்நாட்டுக்கு திருடிட்டு போயிட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்ததும் அந்த கருவூல சாவி தொடர்பான விசாரணை அறிக்கையை பொதுவில் வெளியிடுவோம் அப்படின்னு பேசுனாங்களா இல்லையா? ஜெகநாதர் கோயில் கருவூல சாவிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? பிரதமர், உள்துறை அமைச்சர் செஞ்சது எவ்வளவு பெரிய அவதூறு. அங்க ஆட்சி மாற்றம் நடந்து பாஜக ஆட்சிக்கு வந்து 5 மாசம் ஆச்சு. கருவூலச்சாவை எங்கேன்னு ஒடிசா மாநிலத்தினுடைய எம்பி ஒருவர் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறார். தமிழர்களை திருடர் சொன்னதை உடனே வாபஸ் பெறுங்கன்னு அந்த எம்பி சொல்லி இருக்கிறார். இதை கேட்டு அவையில் வாய்மூடி மௌனம் சாதிச்சிருக்கிறாங்க. இதுதான் அநாகரிகம். அநாகரிகம் பற்றி பேசுகிற தர்மேந்திர பிரதான் அவர்களே, எது நாகரிகம்னு உங்களால் சொல்ல முடியுமா? எந்த மாநிலத்திலிருந்து வரியை வசூல் பண்ணிக்கிட்டு எங்களையே பச்சனை போடுறதுதான் நாகரிகமா? தமிழ் பிடிக்கும், தமிழ் பேச முடியலன்னு சொல்லிக்கிட்ட தமிழுக்கு நிதி ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறது தான் நாகரிகமா?
தாய்மொழிய வலியுறுத்துறோம்னு சொல்லிக்கிட்டு அதை செய்யாம சமஸ்கிருதத்தை இந்தியையும் திணிக்கிறது தான் நாகரிகமா? குஜராத்ல இயற்கை பேரிடர் வந்தா அன்று மாலை 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கிறதும், தமிழ்நாட்டில் பேரிடர் நடந்து 2 ஆண்டுகள் ஆன பிறகும் நாங்க கேட்டதுல ஒரு விழுக்காடு நிதி கூட ஒதுக்காம இருக்கிறதா நாகரிகமா? ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை மட்டும் அறிவிச்சுட்டு 7 வருஷமா அதை கட்டாம ஏமாத்துறது தான் நாகரிகமா? நாகரிகத்தை பத்தி யாரு பேசுறது? அநாகரிகத்தின் அடையாளமே நீங்க தான். அநாகரிகத்தை அராஜகமாக பயன்படுத்துறது நீங்க தான். இந்தி ஏத்துக்கலன்னா நிதி தரமாட்டேன்னு சொல்றதை விட அராஜகம் இருக்க முடியுமா? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை அராஜகவாதிகள் சொன்ன தர்மேந்திர பிரதான் 1/2 மணி நேரத்தில் மன்னிப்புக்கு வச்சுட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள். இந்த போர் குணத்தை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. அதனாலதான் தமிழ்நாட்டிலிருந்து வர உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்க சதி செய்யறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.